சிலர் வந்து இல்லப்பா இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த பொண்ணு பயங்கரமான இது அப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு இமேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இண்டஸ்ட்ரியில. இருக்கா இல்லையா? என்ன டயலாக்? இந்த டயலாகா? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது நீங்க அத மாத்திருங்க. இது ஏன் இப்படி இருக்கு? அவங்க என்ன இவ்ளோ ஹார்ஷா பேசுறாங்க? இவ்ளோலாம் எனக்கு செட் ஆகாது அப்படிமா. லைட் மேன் இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்களாம் 6 மணிக்கு. இந்த அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எந்திச்சு பார்த்தா என்னது இது? யார் சொன்னா? பல இடத்துல நாங்க வந்து கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. ஸோ டுடே வித் மீ இரு மலர்கள்ல ஒரு மலர் இப்போ ஏன் கூட. ஸோ இவங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கூர்மையான கண்ணு, இவங்க ஒரு கோவை பொண்ணு. சூர்யா போட கருப்பு, இவங்களுக்கு பிடிச்சது அரிசி பருப்பு. ஐயோ, இன்ட்ரெஸ்டிங்கா நடிப்பாங்க. இந்திரா ரசிக்க வைப்பாங்க. இந்த ரஞ்சினி இப்போ மகிழ வைக்கிறாங்க. as மதியழகி. இட்ஸ் ஜீவிதா. ஹாய் ஜீவிதா. எஸ் ஹாய். how are you? சூப்பர். கடல் கடந்து வந்திருக்காங்க நம்ம ஷோக்காக. ஆமா இல்ல? எஸ். அதான் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். ஜீவிதா வந்து நிறைய இந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிருக்குது. போராடலாம் போஸ்டர் இது எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், ஜீவிதா அபவுட் ஜீவிதா அப்படின்னா நீ என்ன சொல்லுவ 2 வரியில? அபவுட் ஜீவிதானா என்ன? ரொம்ப நல்ல பொண்ணு, சிம்பிளான பொண்ணு, அவ்வளவுதான். என்னை பத்தி என்கிட்ட பெருமையா கேட்டா எப்படி இப்படிதான் சொல்ல முடியும்? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஹார்ட் வொர்க்கிங் கேர்ள், ரொம்ப போல்டான கேர்ள் அப்படிலாம் நாங்க அதெல்லாம் இருக்கு. அத பத்தி நானே என்னை பத்தி பெருமையா சொன்னா தற்பெருமை மாதிரி ஆயிடும் இல்லையா? நீங்க சொன்னாலோ வேற யாராவது சொன்னாலோ ஓகே. வெல்கம் டு மை ஷோ. எஸ். ஸோ திஸ் இஸ் மை ஷோ. ஓகே. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 overs. ஸோ 2 ஓவர் தான் நம்ம வந்து விளையாட போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. இப்போ ரெட் கார்டு என்ன, கிரீன் கார்டுனா என்ன? அதை நான் சொல்றேன். ஓகே. ஸோ 10 கார்டு, 5 கிரீன் கார்டு, 5 ரெட் கார்டு. பட் நீ 5 தான் எடுக்க போற. ஓகே. ஸோ கிரீன் கார்டில் இருக்கிறதெல்லாம் நார்மலான கேள்விகள். நீ ஒரு இன்ட்ரி போனா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேள்விலாம் இருக்கும். ரெட் கார்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டெரரான கேள்விகள். ஓகே. ஆனா பரவாயில்ல, நான் ஐ எம் ரெடி டு ஆன்சர் அப்படின்னா ஒரு ரெட் கார்டு எடுக்கும்போது உனக்கு ஒரு ஓட்ஸ் எடுத்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒருவேளை நீ ரெட் கார்டை எடுத்துட்டு இல்லை எனக்கு ஆன்சர் சொல்ல பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தா வவுச்சர் உனக்கு தான். ஆன்சரும் பண்ண வேணாம். பட் அதுக்குள்ள நீ ஒரு டேர் பண்ணிருக்கணும். ஓகே. விட மாட்டீங்க இல்ல? நோ. ஸோ சிகப்பா பச்சையா நீ தான் சூஸ் பண்ணு. நம்ம பாசிட்டிவிட்டிலேருந்தே போகலாம். நான் ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவான கேர்ள். ஓகே. திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ பாசிட்டிவா கிரீன்லேருந்தே போகலாம். ஸோ கிரீன்ல என்ன இருக்குன்னா ஜீவிதாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சூர்யா பற்றி கேட்காம எப்படி? ஜோதிகாவுக்கு கூட சூர்யாவை இந்த அளவுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும் இல்ல? சூர்யா பிடிக்கும். பிளைண்ட் ரேங்கிங் டாப் 8 சூர்யா சார் மூவிஸ். ஓகே. ஓகே. கஜினி என்ன ரேங்கிங் சொல்லி கேட்குறீங்களா? ஆமாம், அந்த 1ல இருந்து 8 வரைக்கும் எந்த ரேங்க் கொடுக்கலாம்? 6. 6. ஓகே. அயன் 3. 3. காக்க காக்க ஐயோ ஃபர்ஸ்ட் 1 இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் காக்க காக்கல அப்படி என்ன இருக்கோ அப்படி ரசிக்கிறாங்க. ஓகே. சிங்கம் 4. ஓகே. சூரரை போற்று 2. ஜெய்பீம் 3 சொல்லிட்டேனோ? 1 2 3 4 சொல்லியாச்சு. ஓகே. 5. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே கேட்கலன்னா நான் சொல்லிருப்பேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. கருப்பு. ஐயோ இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கொடுங்க. எல்லாத்தையும் அழிங்க. முதல்ல இருந்து கோட் போடுங்க. இல்ல இது கொடுத்து தான் ஆகணும். நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம இப்பதான் உங்க ஷோக்கு வரதுக்கு முன்னாடி தான் கருப்பு படம் பார்த்துட்டு அப்படியே கூஸ் பம்போட வந்தேன். ஒரு வார்த்தை சொல்லி தான் நானும் வந்திருப்பேன். கூட ஆள் கிடைக்காம நான் தவறு. டிக்கெட்டே கிடைக்கலப்பா, இன்னைக்கு தான் கிடைச்சது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ ஜீவிதா. நானே சடனா போனேன், டக்குன்னு டிக்கெட் கிடைச்சு இப்பதான் பார்த்துட்டு வரேன். ஓகே. கருப்பு. ஸோ கருப்பு இருக்கிற நம்பர் வந்து 7 8 தான். ஐயோ என்னையே ஆடியன்ஸ் திட்டுவாங்க. சாரி கைஸ், என்னால சொல்ல முடியாதனால 7. நைஸ். ஓகே. ஃபைனல் 1 வாரணம் ஆயிரம். அம்மா சூப்பர் படம்லாம் இப்ப லாஸ்டா கேட்டா எப்படி? அப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் கருப்பு, சூரரை போற்று, வாரணம் ஆயிரம், காக்க காக்க இதெல்லாம் நம்பர் 1லயே இருக்கட்டும். வேற வழியே இல்லை. இது வந்து நம்ம 8 தான் போய் ஆகணும். ஸோ அக்கார்டிங் டு ஜீவிதா நான் வந்து சொல்றேன், நம்பர் 1 காக்க காக்க, நம்பர் 2 சூரரை போற்று, நம்பர் 3 அயன், நம்பர் 4 சிங்கம், நம்பர் 5 வந்து ஜெய் பீம், 6 கஜினி, 7 கருப்பு, 8 வாரணம் ஆயிரம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எங்க சூர்யா சரி, சார் மூவிக்கு வந்து கொடுக்குறேன். ரேங்கிங்லாம் கிடையாது, எல்லாமே டாப் 1 தான். டாப் 1 தான். அண்ட் குறிப்பாக இந்த கேர்ள்ஸ்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த படத்தில் இருக்க சூர்யா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ சொல்லணும் எந்த படத்தை சொல்லுவ? இல்லை அப்படி எதுவும் நினச்சிருக்கியா? அந்த அவங்க மூவியில் நடித்த ஒரு சில கேரக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்கணும். வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி இருக்கணும்.
காக்கா மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டு சூர்யாவும் சூப்பர் தான். அப்பா சூர்யா இன்னும் சூப்பர். அப்பாவே இருங்க, கால் பிடிச்சு விடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். ஸோ ஒரு பச்சை கார்டு எடுத்தாச்சு. ஆமா, சூர்யாவுடைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அடுத்து ரெட் ஆர் கிரீன்? சரி, கொஞ்சம் சுவாரஸ்யமா போலாமே. சிகப்பு. ரெட் போவோம். ஸோ கார்டில் பாயிண்ட் பண்ணு ஜாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ கார்டில் இங்கே இருக்குது 4 பாயிண்ட். அதை நாங்கள் ஒரு 4 புகைப்படங்கள் காமிப்போம். அது கூட நீ ஒரு பாயிண்ட்டையும் ஒருத்தர் கூட நீ ஜாயின் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்துறியா இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்த்துறியா? பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே. இவர் கூட நான் நடிக்கவே மாட்டேன். இவர் கூட ஒரு நாள் நான் டேட் போகணும். கிவ் அட்வைஸ் டு திஸ் பர்சன். யாருக்காச்சும் நீ அட்வைஸ் கொடுக்கலாம். இவர் வில்லனாக நடிக்கணும், அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து லீடாக நடிக்கணும். அந்த 4 பேர் யாருன்னா, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. எனக்கு இவன் மட்டும் தான் தெரியும், இவனையும் உங்களையும் தான் தெரியும். லைக் எல்லாரையும் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம், ஒரு கற்பனை கேள்வி தானே. மேல இருக்கிற 2 இமேஜினரி கொஸ்டின். ஆமாம்மா, மேல இருக்கிற 2 பேர்கிட்ட நான் பேசுறது கூட இல்லை பெருசா. ஹாய் பாய்லாம் சொல்லியிருக்கோம். சன் டிவி ஆர்டிஸ்ட் தான். கீழே ஜிஷ்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் நான் பேசியிருக்கேன். ஜாலியாக இருக்கும். நல்ல பையன் தான். ஸோ ஓகே. இவர் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னா யூனிட் சும்மா கற்பனை ஜாலியான, சும்மா இது கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஓகே ஓகே. இவர் கூட நடிக்கவே மாட்டேன், யார் அவர்? சூஸ் ஒன். இதுல 3 பேர்ல யாரு சொன்னாலும் பிரச்சனை நமக்கு தான். அதுக்கப்புறம் மீதி 3 நாள் இருக்குது. அசார சொல்லிடுவோம். அசார் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ரீல்ஸ் தான் கடைசியா நான் பண்ண ரீல்ஸ் போல. ஓகே. அசார் தான் திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. அப்பவே என் போட்டோ வைக்க வேணாண்டா அப்படின்னு. ஓகே ஓகே. இவர் கூட ஒரு டேட் போகணும். ஐயோ, டேட் எனக்கு யார் கூடயுமே போக வேணாம். இல்ல, எனக்கு யார் கூடயுமே டேட்லாம் போக வேணாம். லைக் ஒரு கோவில் போறது அந்த மாதிரி ஒரு டேட் அப்படின்னா, கோயில் டேட், ஒரு ஷூட்டிங் டேட்டு அப்படி அந்த மாதிரி விஷயம்னா. அவ பேரு ரங்கமணி, உன் பேரு தங்கமணி, அங்க மணி அடிக்க சொல்லிட்டு. ஓகே. ஜிஷ்ணு ரொம்ப ஜாலியான பர்சன். நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஸோ ரொம்ப ஜாலியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பா. ஸோ அவங்க கூட ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நான் ஜிஷ்ணு சூஸ் பண்ணிக்கிறேன். கோயில் தான், மற்றபடி வேற எங்கேயும். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. கிவ் அட்வைஸ் டு திஸ் பர்சன் ஃபார் வாட் ரீசன்? சஞ்சீவ் இருக்காருல்ல, ஸோ அவரை வந்து நான் மூவில தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா, செம்ம சப்பியா, சூப்பரா இருப்பாரு மூவில. அதுக்கப்புறம் அவர் சீரியல் வந்ததுக்கப்புறம் சப்பினஸ்லாம் குறைச்சிட்டு பயங்கர ஒரு மாதிரி ஃபிட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் சீரியலை விட மூவில இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தாரு. ஸோ அவர் இன்னும் நிறைய மூவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் எனக்கு. அவர் இன்னும் மூவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ சீரியல் பண்ணக்கூடாதுன்னு ஜீவிதா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஓகே. அப்போ இவர் வில்லனா நடிக்கணும், அதில் நீ வந்து லீடா நடிக்கணும் அப்படின்னா மிஸ்டர் நியாசி. ஆப்ஷனே இல்லை. நியாஸ் வேற ஆப்ஷனே இல்லை. ஃபைன். அவ்வளோதான். இந்த ரெட் கார்டை வந்து நீங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக நாங்கள் என்ன தரோம்னா, இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா வச்சுருந்தா நாங்கள் தரோம். 1000 ரூபாய் தானா? கஷ்டப்பட்டு கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு தான் இப்போ அவங்க ஓகே பண்ணாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. உங்கள் வீட்டு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே. 1000 ரூபாய்க்கு எனி டைம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? உங்கள் பேர் சொல்லலாம். இந்த வவுச்சர் கொடுத்தாலே கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இன்னும் 3 கார்டு எடுக்கணும். பச்சையா இல்லை சகப்பா? ஒரு வாட்டி சகப்பு எடுத்ததுக்கே மூச்சு முட்டுது. நான் எவ்வளவு டீசென்டான கேள்விலாம் எழுதி வச்சிருக்கேன். மூச்சு முட்டுது. இப்போ நம்ம அமைதியா கிரீன் போயிடலாம். திஸ் ஆர் தட். ஓகே. வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஸோ ரஞ்சினி ஆர் இருமலர்கள்? ஐயோ, எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரஞ்சினி வந்து ஃபியூ எபிசோட்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்ட் ரஞ்சினி. ஓகே. ஃபர்ஸ்ட் லீடாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ரஞ்சினி. மாடலிங் ஆர் ஆக்டிங்? ஆக்டிங். Boys with beard, okay, or without beard? Boys with குட்டி beard. குட்டி beard. ரைட். வித்து இல்லாம வித்தவுட் இல்லாம இது நீ குட்டி beardன்னு சேர்த்துப்பியா இல்ல இது வளர்ந்த beardன்னு சேர்த்துப்பியா? இது கொஞ்சம் குட்டி beard. ஆனா உங்கள இல்ல, நீங்க வந்து நான் ஆரம்பத்துல ரிஜெக்ட் ஆயிட்டீங்க. ஓகே. ரீடிங் புக்ஸ் ஆர் வாட்சிங் வீடியோஸ்? வாட்சிங் வீடியோஸ். ஓகே. புக் படிச்சா தூக்கம் வந்துரும். இப்போதான் மேட்டரே. ஹீமா பிந்து ஆர் ஃபௌசி? ஹீமா பிந்து. ஷீஸ் மை செல்லக்குட்டி. இது எப்படி கேக்குறது? யுவர் மதர் ஆர் யுவர் பாய் ஃப்ரெண்ட்? மை மதர் ஆப்வியஸ்லி. இங்க தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நோ மோர் டவுட்ஸ். வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படினு. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. மேபி இன் ஃபியூச்சர்ல சொல்லலாம். சொல்லாமயும் இருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் இல்லாமயும் இருக்கலாம். என்ன கமல் மாதிரி பேசுறேன்.
இல்ல சில சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கடா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சிலர் வந்து இல்லவே இல்லன்னுவாங்க. இல்லவே இந்த இல்லங்கறாங்க. பொண்ணு மொரட்டு சிங்கிள் அப்படின்னு ஆமா. இருக்கும். சிலர் வந்து இல்லப்பா இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த பொண்ணு பயங்கரமான இது அப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு இமேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இண்டஸ்ட்ரியில. இருக்கா இல்லையா? அது வந்து எனக்கும் தெரியாது. டைம் வரும்போது தான் சொல்லுவேன். அப்ப இருக்கு. டைம் வரும்போது சொல்லுவேன்னா இருக்கு. இருக்கிறது டைம் வரும்போது சொல்லுவேன். கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்காங்களே. ச்சே. ஒரு வீடியோல நம்ம ஜீவிதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து சீன் போடுவாங்க. நானே ஆமா, பார்த்துருக்கேன். ஆமா, நீ ஆமா. சொல்லியிருக்க. ரொம்ப ஆமாமா. இரிட்டேட்டா இருக்கும் அதை பார்க்கும்போது. சொல்லியிருக்கேன். ஆமாமா பார்த்துருக்கேன். யார் அது? யா சரி ஓகே. இட்ஸ் ரஃப் ஐ நோ. பட் ஓகே அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? லைக் சீன் போடுவாங்க அப்படின்னா, மேபி அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயமா கூட இருக்கலாம். பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அவங்க இரிட்டேட் ஆகக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு இரிட்டேட் ஆகாம நம்ம விஷயம் பண்றது ஃபைன். சிலர் வந்து லைக் எல்லாமே இருக்கும். ஒரு ஷூட்டிங்ல என்னப்பா இருக்கும்? மார்னிங் வந்தா டிஃபன் இருக்கும், டீ இருக்கும், காஃபி இருக்கும், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, லஞ்சுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கும். ஓகே. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் வித் டீ, காஃபி எல்லாமே இருக்கும். வித் ஏசி ரூம் குடுத்துருவாங்க. லைக் கேரவன் இருக்கும். நம்மள வந்து ஒரு ராணி மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஷார்ட் இல்லன்னா, நீங்க உட்காந்துக்கோங்க மேடம். ஷார்ட் இருக்குன்னா, மேடம் ஷார்ட் இருக்கு. ஷார்ட் முடிச்சுட்டா நீங்க ரூம்ல ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஷூட்டிங் பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போதும், சிலர் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா காலையில 9:00 இருக்கணும் நடிக்கும்போது. நைட் வந்து 9:00 தான் விடுவாங்க. 9 to 9 கால் ஷீட் ஓகே. சிலர்லாம் நான் ஏன் 9:00 வரணுமா? நான் 10:00 தான் வருவேன். 11:00 தான் வருவேன். ஷார்ட்டுக்கு ஆன் டைம் வரமாட்டேன். என்ன ஈவினிங் நைட் 9 வரைக்கும் ஷூட் போகுமா? அதெல்லாம் முடியாது. நான் 6க்கு கிளம்பணும், 7க்கு கிளம்பணும். ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப 9 to 9 தானே கால் ஷீட். அதான் சொல்றேன். 9 to 9 தானே கால் ஷீட். அப்போ ஆஃப் பேமெண்ட் கொடுத்தா ஒத்துப்பியா? அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு லிட்டரலி இரிட்டேட் ஆகும். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னதான் கத்துக்க முடியும்? எதுவும் கத்துக்க முடியாது. நல்ல ரூம்ஸ் தான் இருக்கும். அதுலயும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு செப்பரேட் ரூம் வேணும். இப்போ ஒரு ரூமுக்கு ஒரு 3 ஆர்டிஸ்ட் 4 ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க இல்ல நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன். எனக்கு செப்பரேட் ரூம் தான் வேணும். அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். நம்மளும் ஆர்டிஸ்ட் தான் இல்லையா? ரொம்ப ஓவர் பில்டப் பண்றது. இந்த விஷயம் தான் பண்ணுவேன், இந்த விஷயம் பண்ண மாட்டேன்னு குடுக்குற அட்வான்டேஜ்லயும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. அதை பார்க்கும்போது என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவர் சீன் போடுறாங்க. இதெல்லாம் தேவையில்ல. இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்ல. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஷார்ட்ல எப்படி கரெக்டாக நடிச்சிருவாங்களா இல்லை அங்கேயும் வந்து ஆமாமா அங்கேயும் இருக்கும் சிலர்லாம். ஐயோ பண்ணுவாங்க பாருங்க. என்ன டைலாக் இந்த டயலாக் சீன் பேப்பர் ஃபர்ஸ்ட் படிக்கவும் படிக்க மாட்டாங்க. அப்பதான் ஷார்ட்ல வந்துட்டு எல்லாரும் நின்றுட்டு இருப்போம். வேத்து ஊத்தி இது பண்ணி என்ன டைலாக் இந்த டைலாகா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது நீங்க அதை மாத்திருங்க. இது ஏன் இப்படி இருக்கு? அவங்க என்ன இவ்வளோ ஹார்ஷா பேசுறாங்க. இவ்வளோலாம் எனக்கு செட் ஆகாது அப்படிமா. நமக்கா அவங்களுக்கு தெரியாதா? டைரக்டருக்கு தெரியாதா? ரைட்டருக்கு தெரியாதா? எந்த மாதிரி எழுதணும் பண்ணணும்னு? ஸோ இதெல்லாமே வந்து மாற்றுவாங்க சில விஷயங்கள். ஓகே எனக்கே பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஓவர் சீன் மாதிரி தான் தெரியும். சிகப்பு கார்டு எடுத்ததுக்காக நேர்மையா பதில் சொன்னதால 10,000 மதிப்புள்ள திஸ் வவுச்சர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் அங்க போய் நீங்க வந்து 10,000 கொடுப்பாங்களா? இல்ல அங்க போய் நீங்க வந்து 10,000 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல் ரெசார்ட் ஃபார் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட். ஃபைன். உங்களுக்கு வந்து கிரீன் ரூம், காஸ்டியூம் எல்லாமே அவங்க ஃப்ரீயா தருவாங்க, கொடுத்துருவாங்க. சூப்பர். போட்டோ ஷூட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ். நாங்க கூட ஒரு ப்ராது ஒன்று கேள்விப்பட்டோம். அதாவது மக்களே யாருமே நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த லைட் மேன் தான் கடைசியா போவாங்க. ஆனா அந்த லைட் மேன் இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்களாம் 6 மணிக்கு. இந்த அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எஞ்சி பார்த்தா என்னது இது? யார் சொன்னா? பல இடத்துல நாங்க வந்து கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி தூங்கின ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நடந்தது என்ன? அது ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் சாயந்தரம் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியவே இல்லை. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போது தான் எனக்கு ஷூட் இருக்கும். அப்பப்போ நான் செம்ம தூங்குஞ்சி அப்போல்லாம். இப்போ தான் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். 9:00 தூங்குற ஆள் நான். ஸோ என்ன பண்ணேன், எனக்கு அந்த ஈவினிங் 10:00 மார்னிங் 6:00 வரைக்கும் ஃபுல்லாக தூங்கிடணும். அதில் 1 மணி நேரம் டிஸ்டர்ப் ஆனாலும் அடுத்த நாளில் நான் அதை தூங்கி ஆகணும். இல்லைனா என்னால் தூங்க முடியாது. ஸோ ஷார்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற டைம்லாம் வந்து தூங்கிடுவேன். எப்போது எனக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லிடுவாங்க, ஈவினிங்லாம் முடிஞ்சுமா நீ கிளம்பு, ஆஃப்டர்நூன்லாம் முடிஞ்சுமா நீ கிளம்புன்னு. அன்றைக்கி ஒரு நாள் 3:00 ஆகிடுச்சு. நான் நினச்சேன் ஷார்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டேன். நான் பார்த்தா அது பேக்கப் ஆகிருக்கு. 3 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருந்திருக்கேன். 5 மணிக்கு பேக்கப்பு. எனக்கு தெரியவே இல்லை. சரி ஓகே எப்படியும் நமக்கு முடிஞ்சிடுச்சுன்னா வந்து எழுப்பி சொல்லுவாங்க ஏடிஸ்லாம். அந்த ஏடி என்ன பண்ணிட்டா, நீங்கள் நான் கிளம்பிட்டேன்னு நினச்சிட்டேன். நான் தூங்கிட்டு இருந்ததே தெரியல. அப்புறம் பார்த்தா அக்கிலான்னு சொல்லிட்டு
அக்கிமா. அவங்க என்னோட செம்ம வெல்விஷர். ஃபர்ஸ்ட் சீரியல்ல இருந்தே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தான் லாஸ்ட் ஷார்ட் இருந்திருக்கு வந்தவன் என்னை எழுப்புறாங்க. ஜீவிமா என்னம்மா பண்ற எந்திரி. அக்கிமா சொல்லுங்க அக்கிமா உங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சுதா, எனக்கு வரும்போது சொல்லுங்க அப்படின்னா. ஜீவிமா பேக்கப் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, என்ன நீ என்ன தூங்கிட்டு இருக்க எந்திரி. நல்ல வேலை நானும் அவங்களும் ஒரே ரூம்ல இருந்ததுனால வந்து எழுப்புனாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற ரூம்ல இருந்து கிளம்பியிருந்தா நான் அங்கேயே தூங்கிட்டே இருந்திருப்பேன் டில் அடுத்த நாள் காலையில வரைக்கும். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா ஒரே ஒரு லாபம், நைட்டு தூக்க போட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம், மற்ற வேலைகளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. நைஸ் ஜீவிதா, அமேசிங். லைக் உங்க தூக்கம் தொடரட்டும். ஓகே, ஸோ திஸ் ஓவர் வாஸ் டன். ஸோ தில்லுக்கு துட்டு வாஸ் ஓவர். ஓகே, இட்ஸ் மை ஷோல அடுத்த ஓவர் ஆஸ்க் தப்பா சொன்னா டாஸ்க். ஓகே, இவ்வளோ நேரம் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து உனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உனக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்கள பற்றின கேள்விகள். ஸோ அதுதான் நான் கேட்பேன். இதுக்கு வந்து நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட் இருக்கா? ஆமாம், நேர்த்தியிலேருந்து ஒரு சூப்பரான சாரி. கிஃப்ட்டுக்காகவே எப்படி சொல்கிறேன்? ஆமாம், ஒருவேளை தப்பாக சொல்லிட்டா டேரை பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ உனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க தானே? என்னன்னு நீ சூஸ் பண்ணு, நான் உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, பிந்து உங்களுடைய நட்பு. எஸ். ஓகே, சோ பிந்து பத்தி நிறைய தாய்லாந்துலாம் எங்கேயோ போயிருக்கீங்கல்ல? ஆமா. கிரேட். சோ அங்கெல்லாம் போயிருக்கீங்க. பட் பிந்துவுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற ஒரு ஸ்பாட். ஐயோ, இவ எங்கனாலும் போகணும்னு தான்ப்பா இருப்பா. இவ வந்து ஒரு ட்ரிப்பு பைத்தியம்ப்பா. கைஸ், நான் நிஜமாவே சொல்றேன், இப்போ கூட எனக்கு அவளுக்கு சண்டை. கோவா கூப்பிட்டா வரலன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. சொல்றா 3 days போயிட்டு வரலாண்டி அப்படின்றா. நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை பிந்து, வேணாம். இல்லை நானே பார்த்துக்கிறேன், நம்ம போகலாம். வேணாம் பிந்து, நெக்ஸ்ட் மந்த் போய்க்கலாம், இந்த கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்போ நான் ஷூட்டிங் கூப்பிட்டேன், நீ வரமாட்டியா? அப்போ நீ என் ஃப்ரெண்டே இல்லை, இதுக்கப்புறம் நீ பிந்துவை மறந்துரு, பிந்துட்ட பேசாதன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. அவளுக்கு எல்லா இடமும் போக பிடிக்கும். பாரிஸ் தான் அந்த பாரிஸ் டவர் இடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது இடிக்கிறதுக்குள்ள ஒரு வாட்டி கூட போயிட்டு வந்துடணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ரீசெண்டா. அப்படி பாரிஸ். ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான மார்க் கொடுக்கலாமா என்னன்ட்டு? பாரிஸ்பா. கரெக்டாக அவங்க சொன்ன இடம் என்ன அப்படின்னா பாரிஸ். ஆனா இதுக்கு இத்தனை அட்டெம்ப்ட் வாங்கி மார்க் கொடுக்கலாம் எனக்கு டக்குனு அது மைண்ட்லயே வரலப்பா. ஆனா ரொம்ப நாங்க பிளான் பண்ணோம். ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணோம் பாரிஸ் தான். பாரிஸ் தான். அச்சக் என் சொல்ல குட்டி அக்கிமா. அக்கியை பத்தி எல்லா டீட்டெயிலுமே தெரியுமா மேம்? அக்கி ரேஷன் கடையில் எவ்வளவு வாங்குறாங்க கொண்டு ஜீவிதா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னு எனக்கு தெரியும். பாருங்க, கவுண்டருக்கு கூட இங்க டைமிங் இல்லை. எஸ். ஸோ அகிலா, ஸோ சிம்பிளாக கேட்குறேன், அகிலாவோட ஃபோன் நம்பர்ல லாஸ்ட் 3 digit என்னது? சரி, இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு சத்தியமா தெரியாது, ஆனா அவங்களுக்கும் என் நம்பர் தெரியாது. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு. சத்தியமா தெரியும். ஸோ நானே சொல்லிடுறேன், கரெக்டான ஆன்சர் வந்து 545. ஓகே, ஸோ 45 தான் நான் நினச்சேன்ப்பா. நீ நினைக்கப்பா. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு. இது வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனல் ஒன், வேறு வழியில் இது எடுத்து ஆகணும். ஆமாம். ஓ சந்தோஷ் மை ஹீரோ. ஓகே, சந்தோஷ் உங்க ஹீரோ. ஆமா. ஆனா சந்தோஷ்க்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ரஜினி. நோ டவுட், ஷியோர், 100% ஷியோர். ரஜினி தான் அவனுக்கு பிடிக்கும். எல்லாமே ரஜினி தான். எல்லாமே ரஜினி தான். ஆமா. ஆஹா, சூப்பர். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு. சரி, ஓகே, நான் கிஃப்ட் தரேன், பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டேர் பண்ணியே ஆகணும். ஹலோ ஃபௌசி மேமா? மேம், நான் பியர்வோ அஸ்வினி பேசுகிறேன். பியர்வோ லக்ஷ்மி பேசுகிறேன் மேம். ராஜினி டைரக்டர் உங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் அண்ட் ஆட் ஷூட்ஸ்க்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? ஆக்சுவலி இது ஒரு இன்டர்வியூக்காக தான். ஸோ உங்கள் பேமெண்ட் தெரிஞ்சால் ஸோ நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். ஜஸ்ட் 1 hour தான் ஷூட் இருக்கும் மேம். இப்போ பிரான்ச்சுக்கு வந்து 45 இருந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ இன்க்ளூட்ஸ் ஆஃப் கேமரா எடிட்டிங்லாம் என் சைட்ல இருந்து அப்படின்னா 45 சார்ஜ் பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் இன்டர்வியூ தான். நீங்கள் எடிட்டிங் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, நாங்களே பார்த்துப்போம். ஓகே ஓகே. ஸோ 40 சார்ஜ் பண்ணேன். சேனலோட எம்டி பேசுகிறாங்க மேம். 1 second. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். 40K ஆகுமா மேம் இன்டர்வியூக்கு? இன்டர்வியூ ஃபார் என்ன இன்டர்வியூ ஆக்சுவலி? மேம் இல்லை, நீங்கள் கெஸ்ட்டாக வரணும் மேம். ஜஸ்ட் ஒரு 1 hour ஷூட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ அதான் இது இன்ஃப்ளூயன்சர் ஷூட் அந்த மாதிரி இல்லை. இது Sorry, கேக்கல. இல்லை, இது இன்ஃப்ளூயன்சர் ஷூட் அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் நீங்கள் யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுப்பீங்கல்ல, ஓகே, அது 20 சார்ஜ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுறீங்களா? சரி, ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இல்லை அதான் ஆங்கர் உங்களுக்கு தெரிஞ்சவர்னாரு, அதனால தான் சரி ஓகே கொஞ்சம் கம்மியாக பண்ணலாமான்ட்டு கேட்டோம். யாரும் அவர் இந்த டேட் வித் அசார்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. என்னது? டேட் வித் அசார்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு அவர். சார் ஓகே ஓகே அவருடைய இன்டர்வியூக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஓகே 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 மேம். சரி மேம், நான் சொல்லிடுறேன். ஓகே தாய். ஐயோ போச்சு, கட் பண்ணிட்டா பௌசி. போச்சு கட் பண்ண. எங்க கடைசி இருக்கு. ஓகே டன். நல்ல வேலை, நல்ல மூட்ல தான் இருந்திருக்கா, திட்டல. ஓகே, ஆனா திட்ட மாட்டா என்ன தெரியல, யார் பேசினாலும் நீ கண்டே பிடிக்கல. சரி, இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பிராங்க் எதிர்க்கீங்க வாழ்க்கையில் பண்ணதே இல்லை. பட் எனிவே தேங்க்யூ ஃபௌசி. ஓகே, ஸோ ஆஸ்க்கு தப்பாக சொன்ன டாஸ்கில் பியூட்டிஃபுல் ஆன்சர் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணிக்காக நேர்த்தி வழங்கும் ஒரு சூப்பரான சாரி உங்களுக்காக. அமேசிங்கான நிறைய டிசைன்ஸ். Thank you, I love sarees. Thank you so much நேத்தி. ஓகே, ஸோ நேத்தியில் போய் நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் கூட பண்ணுங்க. அமேசிங்கான டிசைன்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. Thank you so much. ஸோ ஜீவிதா, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்ட்டு ஆசை அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா? ஃபியூச்சரில் நல்ல பெரிய ஹிட் சீரியல்ஸ்லாம் பண்ணணும். சீரியல் பண்ணி பயங்கரமாக நல்ல ஒரு ஃபேம், ஓகே, நீட்டாக வாழணும், அவ்வளோதான். ஃபைன். ஸோ பெரிய சீரியல்ஸ் பண்ணால் தான் என்னோட பெரிய ஆசைன்னு சொல்லியிருக்கேன். என் ஷோக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். பேக் அப்.